ஹாய் வியூவர்ஸ், பிரெட் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஸ்டஃபிங் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சு தோலை உரித்து தனியாக என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் நீங்கள் பொரிக்காஞ்சட்டி வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சியும் பூண்டையும் லைட்டாக என்ன செய்யுங்க தட்டி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு என்ன செய்யுங்க மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி என்ன செய்யுங்க கொஞ்சம் வேக வைங்க. வெந்துட்டு இருக்கும்போது லைட்டாக என்ன செய்யுங்க தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி என்ன ஆகட்டும் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கும்போது தேவையான அளவுக்கு கரம் மசாலா பொடி என்ன செஞ்சுருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா என்ன இருக்கட்டும் தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்க மசிச்சு என்ன செஞ்சுங்க இது கூட ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய இன்னொரு பொரிக்காஞ்சட்டி அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரெட்டை ஓரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு அந்த ப்ரெட்டை தண்ணியில் என்ன செய்யணும் நல்லா டிப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இது பண்ணி புழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே வச்சு என்ன செய்யுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க அதான் ஹீட்டான ஆயிலில் போட்டுருங்க. போட்டு என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும், வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு மாடல் போட்டிருக்கேன், ரவுண்ட் பால் ஷேப்பில். பாலும் என்ன செய்யுங்க எல்லா பக்கமும் ஈவன் ஷேப்பில் என்ன செய்யணும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்டியான பிரெட் கட்லெட் ரெடி. பிரெட் கட்லெட் நினச்சிங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.